வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு கேரளா கடற்கரையோரங்களிலும் மாலை நேரங்களில் உள்பகுதி ஓரிரு இடங்களிலும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து இதே இடத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி சற்று மேற்கே நகர்ந்து குமரி கடலுக்கு நேர் நிலநடுக்கோட்டு ஒட்டி அமைந்து இந்த நிகழ்வு பிப்ரவரி 7ஆம் தேதி மாலத்தீவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை துவங்கிவிட்டது. பெரும்பாலும் மரக்காணம் தொடங்கி நாகப்பட்டினம், அதேவேளை தென் மாவட்ட கடல் ஓரங்கள் கன்னியாகுமரி வரை கடல் ஓரங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்று அதிகாலை நேரங்களில் மரக்காணம், புதுச்சேரி, கடலூர், மேலும் சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அதாவது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்கள்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மரக்காணத்துக்கு தெற்கே தான் மழை கிடைக்கும். அதே வழியில் கள்ளக்குறிச்சிக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோட்டுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டம் தெற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் மிதமான மழை, அதற்கு மேல் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மழைப்பொழிவு ஓரிரு பகுதியில் மிதமான மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பெரும்பாலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர், தென்காசி இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கனமழைக்கு பெரும்பாலும் கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மேற்கு பகுதி கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவெளியில் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை, ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மரக்காணம் தெற்கு, சேலத்துக்கு தெற்கு, மேலும் கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்கள் கடலோரங்கள், வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி, மதிய நேரங்கள் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை துவங்கும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதியத்துக்கு பிறகுதான் மழை கிடைக்கும். மதிய நேரங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். அதே வேளையில் இன்று நள்ளிரவோடு மழை இந்த சுற்றின் மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மேகங்களுக்கு இடையே வெயிலும்
காணப்படும். அதே வேளையில் படிப்படியாக மேகங்கள் கலைந்து வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு நாள் மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு. நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே இருக்கும். அதே வேளையில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 10 மணிக்கு பிறகு மேகம் கலைந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு நேரங்களில் படிப்படியாக குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 7, 8, 9, 10 தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது ஒடிசா வடக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் உயரழுத்தம் படிப்படியாக தெற்கே முன்னேறி வரும். ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி வரை வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயரழுத்தம் கடுமையான மூடு பனியை கொடுக்கும். இரவு நேரங்களில் கடுமையான மூடு பனியாகவும் பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதுவேளையில் சுமத்ராவுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி 12, 13, 14 தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு பிப்ரவரி 12ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்கள், உள்பகுதி மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பிப்ரவரி 13ஆம் தேதியும் மேகம் சூழ்ந்து காணப்படும். பெரும்பாலான நேரங்களில் உயர் மேகங்கள் மட்டுமே நீடிக்க வாய்ப்புள்ளது. தாழ்வு மேகங்கள் மாலை நேரங்களில் வந்தாலும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், கடல் ஓரங்கள், உள்பகுதி இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13, 14 தேதிகள் அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த நிகழ்வு பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. பிப்ரவரி 12, 13, 14 இந்த 3 நாட்களும் பெரும்பாலான நேரங்களில் உயர் மேகங்கள் மட்டுமே நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் தாழ்வு மேகங்கள் வந்தாலும் ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து தமிழகத்தில் பிப்ரவரி 15, 16, 17 தேதிகளில் தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே பிப்ரவரி 12, 13, 14 தேதி சற்று குளிர் குறைந்திருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் நீடிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து குளிர் நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது சற்று தீவிரமடைந்து முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தமிழகத்தில் குளிர் மட்டுமே நீடிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி பிப்ரவரி 6, 7 தேதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி மட்டுமே ஒரு நாள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் படிப்படியாக குளிர் அதிகரிக்கும். பிப்ரவரி 7, 8, 9, 10 தேதிகளில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரிக்கும். வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 12, 13, 14 தேதிகளில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும். அப்போது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி 12, 13, 14 தேதிகளில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் தென் மாவட்டங்களில் மட்டுமே 13, 14 தேதியில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதன் பிறகு தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. அதே வேளையே பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வருவதை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தமிழகத்தில் தரைக்காற்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இன்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை பிப்ரவரி 6, 7 தேதிகளும் தமிழகத்தில் தரைக்காற்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் கணவாய் பகுதியிலும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று சற்று குறைந்திருந்தாலும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 11, 12, 13, 14 தேதிகள் ஒரு காற்று சுழற்சி வரும். அந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க
வங்கக்கடலில் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை, அதாவது நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்கும். நிகழ்வு கடந்த பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் முழுமையாக குறைந்துவிடும். ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று பிப்ரவரி 5, 6, 7, 8ஆம் தேதி வரை அதிகபட்சம் குமரிக்கடலில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டராகவும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் பிப்ரவரி 11ஆம் தேதி வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.